ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு குழப்பமான அரசியல் களத்தை நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சி அதிக இடங்களை ஜெயிச்சிருந்தாலும் இப்பவே பெரும்பான்மை நிரூபிச்சாதான் ஆட்சி அமைக்க முடியும்னு கவர்னர் சொல்லியிருக்காரு. இதை எதிர்த்து மற்ற கட்சிகளும் அவங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா தாவேகா மட்டும் தான் இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு கோரிக்கை கொடுத்திருக்காங்க. அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி ஒரு 100 சீட்டுக்கு மேல இருந்து அவங்களும் ஆட்சி அமைக்கணும்னு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா கவர்னர் சொல்றது சரி. இப்போ தாவேகா மட்டும் தான் இருக்குங்கிறதுனால கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி அவங்களுடைய பெரும்பான்மையை சட்டசபையில தான் நிரூபிக்கணும். இதனால கவர்னர் பண்ற தப்புன்னு சிபிஐ விசிக்கான மற்ற கட்சிகளும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. கவர்னர் எதனால இப்படி பண்றாரு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா தாவேகாவும் காங்கிரஸும் கூட்டணிக்கு போயிட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல தான் விஜய் தப்பு பண்ணிட்டாரோன்னு தோணுது. ஏன்னா காங்கிரஸ் தாவேகா கூட்டணி நடக்கிறதுக்கு முன்னாடி வர பிஜேபிக்கு தாவேகா தனக்கு அடிபணிஞ்சு போயிருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற காரணத்தினால தான் கவர்னர் இப்படி பண்றாரு. ஆனா இதை தாவேகா தனக்கு சாதகமாகவும் பயன்படுத்திக்க முடியும். யாராலையும் இப்போ மெஜாரிட்டி காட்ட முடியாம ரீ எலெக்ஷன் நடந்தா கூட்டணியே தேவையில்லாம தாவேகா தனி பெரும்பான்மையில ஜெயிச்சிருங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா அதுல வேற ஒரு பிரச்சனை இருக்கு. அது தாவேகாக்கு இல்ல, பப்ளிக்கான நமக்கு. ரீ எலெக்ஷன் நடத்துறதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்துருவாங்க. இந்த 6 மாசத்துல பிஜேபி மும்மொழி கொள்கை மாதிரி இதுவரை நம்ம தடுத்து வச்சிருந்த எல்லாத்தையும் இறக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனால விஜய் இப்போதைக்கு சுப்ரீம் கோர்ட் போய் அப்ளை பண்றதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதே நேரத்தில் அந்த பிரச்சனையை காங்கிரஸ் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடியும். இந்தியாவுடைய பல ஸ்டேட்ஸ்ல விஜய் ஜெயிச்சதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பிஜேபி விஜய் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண விடாம சதி பண்றாங்க. பிஜேபி டெமோக்ரஸிக்கு எதிரானவங்கன்னு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சா காங்கிரஸோட இமேஜ்ங்கிறது கூடும். ஆனா காங்கிரஸுக்கு தான் கட்சி வளர்க்கறதுக்கு ஐடியாவே இல்லையே. ஆனா காங்கிரஸோட மோசமான மனநிலையில இருக்கிறவங்க கம்யூனிஸ்டா தான் இருப்பாங்க போல. இப்ப இருக்கிற நிலைமையில தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அடிச்சு பேசி 10 சீட் கூட விசிகாவோ கம்யூனிஸ்டுகளோ வாங்கிடலாம். திமுகவுக்கே பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல விழக்கூடிய ஓட்டுங்கிறது காங்கிரஸ்னால தான். தாவேகாவும் கம்யூனிஸ்டுகளும் கூட்டணி வச்சா சிபிஎம்க்கு எக்ஸ்ட்ராவா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. கேரளாவில் விஜய் ஃபேன்ஸ் அதிகங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்த வர எலெக்ஷன்ஸ்ல விஜய் வச்சு கேரளாவில் பிரச்சாரம் பண்ணலாம். திமுக எவ்வளவு முக்கினாலும் 2 MP சீட்டுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. இதை பாக்குறவங்க யாராவது கூட்டணி தர்மம் காங்கிரஸ் துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வராதீங்க, வெறுப்பாகுது. இந்த கூட்டணி தர்மத்தை திமுக முதல்ல காட்டினாங்களா? 5 வருஷமா திமுக வேலையும் பார்த்துட்டு கூட்டணிக்காக அவங்க பண்ற தப்பை எதிர்த்து கேள்வி கேட்காம முட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்த விசிகாக கம்யூனிஸ்டுகளுக்கு 8 சீட்டு 5 சீட்டும் கொடுத்துட்டு அதிமுக இருந்து பிரிஞ்சு எலெக்ஷன் நெருங்கிற நேரத்தில் திமுக வந்து சேர்ந்த தேமுதிக 10 சீட்டு கூட 300 கோடி கொடுத்ததா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. இத்தனைக்கும் தேமுதிக ஓட் உள்ள வேலை செய்யற கேடர்ஸும் இல்ல. இந்த நேரத்துல எது சரியான முடிவா இருக்கும்? 6 மாசம் பிரசிடென்ட் ரூலுக்கு அப்புறம் ரீ எலெக்ஷன் வரதா இல்ல கூட்டணியோட ஆட்சி நடத்துறதா? எது சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறேன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆனா இந்த பிரச்சனையில ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்த்தா விஜய் நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூட்டணிக்கு ஆள் கண்டிப்பா தேவைங்கிறதுனால காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம்னு இந்தியா கூட்டணியில இருந்து மட்டும்தான் அவர் ஆள் தேடிட்டு இருக்காரு. பாமக பிஜேபி ஏடிஎம்கேன்னு என்டிஏவோட ஹெல்ப் அவர் கேட்கல. இப்போ நடந்துகிட்டு இருக்கிற சம்பவத்தால ஒரு ஜாலியான விஷயத்த ரீல்ஸ்ல பார்த்தேன். விஜய் ஜெயிச்சிருந்த நினைச்சு இந்தியாவில பல ஸ்டேட்ஸ்ல அதை கொண்டாடுறாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அப்படி ஒரிசாலையும் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு ஒரிசாக்காரர் ராவணம் அவனுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அதுவும் பாடிட்டே டான்ஸ் ஆடுறாரு. இப்படி நான் சொன்ன உடனே இன்னொருத்த மனைவியை கடத்திட்டு போனவனையோட குளோரிஃபை பண்றீங்கன்னு அவனாவது வந்து பணத்துவான். ராமாயணத்துக்கு நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சதுங்கிறது வால்மீகியோட வெர்ஷன் தான். ஆனா இன்னொரு வெர்ஷன்ல சீதை ராவணனுடைய மகன். அதை பத்தி டீட்டெயிலா பேசணும், அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போடணும். அதை இன்னொரு நாள் பேசலாம். நான் ராவணனை இன்னொருத்தர் மனைவியை காதலிச்ச ஒருத்தரா பாக்கல, ஒரு அப்பாவா தான் பாக்குறேன். ஆனா நான் இதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு அது காரணம் இல்ல. பாலிடிக்ஸ்க்காக மதவெறிய பரப்பி ஜெய் ஸ்ரீராம்னு சண்டை எழுக்கிற இடத்துல ராவண